ஆண்டோட செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். பிரியமான தேவ ஜனமே, ஏன் எனக்கு மாத்திரங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், ஏன் ஆண்டவர் அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கு, அந்த வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, why allow this in my life, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவர் அனுமதிச்சுங்க, ஏன் எனக்கு மாத்திரம் அதிகமான வியாதி, அதிகமான கஷ்டம், அதிகமான கடன் தொல்லை, அதிகமான போராட்டம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இதை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய வல்லமை உங்கள்கிட்ட வெளிப்படுவதை கர்த்தர் பார்க்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து மற்றவர்கள் என்கரேஜ் ஆவாங்க. அந்த சகோதரி இப்படி இருந்தாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவங்களுடைய கடன் பாரம் எல்லாம் மாறி போயிடுச்சு, அவங்களோட சுகவீனங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு, கர்த்தர் அவங்கள சுகப்படுத்தினார். அதற்குத்தான் ஆண்டவர் சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிப்பார். இன்றைக்கி ஏன் என் வாழ்க்கையில் எப்படி என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்காக கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே பிரியமான தேவஜனமே, சில வேளைகளில் பாடுகள் வரலாம், சில வேளைகள் கஷ்டங்கள் வரலாம், சில வேளைகள் நஷ்டங்கள் வரலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, கர்த்தர் உங்களை வச்சு ஒரு காரியங்கள் செய்ய போகிறார். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் இற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறீர்கள். ஆமா, எனக்கு சம்பவித்தது சகோதரரே அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? சில மொழிபெயர்ப்பில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். சகோதரரே, எனக்கு சம்பவித்ததுன்னா, ஐயோ நான் ஜெயிலில் இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஜெயில் சாப்பாடு கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் அவர் புலம்பவே இல்லை. நான் இங்கே இருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்னா, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாக சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் ஜெயிலில் இருக்கேன், ஐயோ நான் ஜெயிலில் பார்த்து என்ன பார்த்து இது பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க. அவரும் அழலை. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருக்கிறதுனால என்ன பரவுது தான், சுவிசேஷம் பரவுதான். ஆமென். நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் நல்லா இப்போ சொல்கிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வீட்டுக்கார் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். ஒரு மாதம் என்னால் சர்ச்சுக்கு வர முடியல. ஐசியூ வார்டிலே இருந்ததுனால என்னை தவிர யாரையும் உள்ளே வர முடியல. நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன், தாத்தாக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். திங்கக்கிழமை தாத்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அன்றைக்கே அவர் ஆனால் சொல்லிட்டு வந்தார், இன்னும் 3 நாளையில் உனக்கு ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கார் கண்ணு திறந்து நல்லா பார்க்குறாங்க, இதுங்கிறாங்க. அந்த திங்கக்கிழமை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வாயிலேருந்து சொல்கிறதுக்காக எஸ்அப்பா அந்த மாதிரி வச்சுருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாத்தான்ட்டாங்களே, தாத்தா தான் உண்மையில். தேங்க்யூ ஜீசஸ். இது ஒரு உயர்வு. ஆமென். இது ஒரு உயர்வு. தகப்பன்ற ஒரு உயர்வு, அடுத்த தாத்தான்ற உயர்வு. ஆனால் எப்போவுமே அவங்க தாத்தா தான் சொல்லுவாங்க, தாத்தான்பாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஒரு சலசலப்பை பார்த்துட்டிங்க, எல்லாம் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா இவராக போய் தாத்தான்றீங்க. அப்பத்தை கேட்டு இன்றைக்கி ஜீவனை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆகவே உங்கள் ஜெபத்தை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. சில நேரங்களிலே நம்ம ஆண்டோட பாதையில் போகாமல் இருக்கலாம், வழி தவறி போயிருக்கலாம்.
அதனால் ஆண்டவர் சில பேரை ஆண்டவர் சில சில சுச்சுவேஷனுக்குள்ளே ஆண்டவர் அனுமதிப்பார். இந்த எப்போ எழுதப்பட்டதுன்னா AD 60 60 இல்லை இந்த பிலிப்பியர் எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எதுனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பின்பாக இந்த பிலிப்பியர் எழுதப்பட்டது. அதோட கண்டினியூஷன் தான் இந்த பிலிப்பியர், அப்போஸ்தலரோட கண்டினியூஷன் தான் பிலிப்பியர். அதற்கு அப்புறம் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் எழுதப்பட்டது. இது 20 ஆண்டுக்கு அப்புறம் அது எழுதப்பட்டது என்று சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ வை டிலே, ஒய் ஐ மிஸ், ஏன் ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துக்கு, ஏன் என் பிள்ளைகளுக்கு, ஏன் என்னுடைய சபைக்கு, ஏன் என்னுடைய ஊழியத்திற்கு, எதற்காக இப்படி நடக்க வேண்டும்? இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டத்தில் வருதுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான், ஆமாம், ஆறுகளை கடக்கும் பொழுது அவன் மேல் புரளுவதில்லை, அக்னி பற்றாது, அக்னி ஜுவாலை உங்களை எரிச்சு விடாதுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார். நேபுகாத்நேச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை செய்கிறார். கிட்டத்தட்ட 120 நாட்டிலேருந்து மக்களை, பெரிய பெரிய ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாம் அழைக்கிறார். எல்லாம் வந்து அழைக்கிற போது அந்த சிலைக்கு முன்பாக வணங்கணும். பெரிய பெரிய ஆள், சட்டம் பில் பாஸ் பண்ணியாச்சு, சட்டம் நிறைவேறிடுச்சு. வணங்குனா எங்கே போடுவாங்க? அக்னியில் போடுவாங்க. ஆனால் எல்லா கலெக்டரு, பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, அந்த நாடு இந்த நாட்டுக்கார எல்லாம் உழுந்து பயந்து உழுகுறாங்க. ஆனால் 3 பேர் மாத்திரம் அப்படியே நிற்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கணும்! படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், நம்ம படிச்சிருவோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐயோ அவன் உழுவுறான், சும்மா வேறு வழி இல்லை, நம்ம தப்பிக்கணும் இல்லையா, நம்ம ஊழியம் செய்யணுமா, ஞானமாக நடக்கணும், அதனால் சும்மா அப்படி குனிகிற மாதிரி குனிஞ்சிக்கலாம் அப்படி நம்மளாக இருந்தால் சொல்லுவோம். ஞானமாக நடக்கணும், இன்னும் நிறைய பேத்துக்கு நம்ம ஊழியம் செய்யணும். நெருப்பில் போட்டு அவிக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டரல, நீ அதுலேருந்து தப்பிச்சுக்கொள்ள என்ன பண்ணுவேன், சும்மா அப்படி குனிஞ்சு எழுந்துருச்சு அப்படின்னு ஜெபிச்சாங்களா? இல்லை. நேபுகாத்நேச்சரே, உனக்கும் எங்களுக்கும் என்ன அப்படின்வான், இந்த காரியத்தில் உனக்கு பங்கு இல்லை, கர்த்தருக்கு வைராக்கியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிடுறது. ஏனோ பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. why this pain lord, எதற்காக இந்த வேதனைகள், எதற்காக இந்த கஷ்டங்கள்? நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும், திருப்பி ஆண்டவர் பகுதியில் வரணும். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? நடப்பதெல்லாம் சரியாக இருக்க, தென் why it's happen. எல்லாமே நல்லா தான் இருக்கு, நான் ஒழுங்காக தான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக தான் பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக தான் ப்ரேயர் பண்ணுறேன், ஒழுங்காக தான் இருக்கிறேன். பட் why Lord you leading to me into the crisis? எதுக்காக இந்த பிரச்சனை? பாஸ்டர், why பாஸ்டர், எதுக்காக ஆண்டவர் பாஸ்டர் இது மாதிரி நடக்குது? எதற்காக என்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படலையா, இன்னும் ஆண்டவனை பார்க்கலையா, அவர் கண் இல்லையா? பல இதாக நம்ம கொட்டி தீத்துறோம்ல. எதுக்கு தெரியுமா? திருப்பி சொல்கிறேன், தேவனோட நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். இவங்க இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு இப்படி ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு நாள் கஷ்டத்தில் பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா மிக செல்வந்தராக இருக்கார். அன்னைக்கு ஒரு நாள் வியாதியின் மரண படுக்கையில் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவருக்கு சுகத்தை கொடுத்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 13ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள், பிலிப்பியர் 1:13. அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சிறைச்சாலைக்குள்ள எழுதுறார். வெளியே உட்காந்துட்டு டேபிள் சேர் போட்டு எழுதல, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, மிகப்பெரிய அரண்மனை, ரோமர் உடைய சாம்ராஜ்யத்தின் அரண்மனை மிகப்பெரியது. அந்த அரண்மனைக்குள்ள முக்கியமானவர்கள் மாத்திரம்தான் உள்ளே இருப்பாங்க, அந்த முக்கியமான சோல்ஜர்ஸ் மாத்திரம்தான் இருப்பாங்க. அந்த முக்கியமான சோல்ஜர்ஸ்குள்ள மொத்தம் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, சோல்ஜர்ஸ் 16,000 பேர் இருந்தாங்களாம். எவ்வளோ பேர் இருந்தாங்களாம்? 16,000, 16,000 பேர். ஆனால்
இந்த 16,000 பேர் உள்ளே இருந்தாங்க. அப்போ யார் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார் என்று சொன்னால், ரோம் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் உள்ளே இருக்கார். நீரோ அவர் தான் சீசராக இருக்கிறாரு, அவர் தான் ராஜாவாக இருக்கிறாரு. நடக்க போவது என்ன? அப்போஸ்தலர் 28:17 எடுத்து வாசிக்கலாம். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். ஆமா, சுவிசேஷம் நடத்தினாரு. 2வது சபைகளை கட்டினார். இது ஒரு தப்பு இல்லை. ஆனா ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. யோபு கேட்டானா ஏன் ஆண்டவரே? கேட்கல. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யனாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆகவே முடியாத காரியங்கள் இட்ஸ் பிகின். அந்த எந்த தப்புமே செய்யலை. இப்போ எருசலேம்லேருந்து ரோமுக்கு வர போகிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்க? உன்னை குற்றம் சாட்ட போகிறாங்க. மாட்டிக்க போகிறாரு. தப்பே பண்ணல. நான் ஏன் ஆண்டவரை மாட்டணும்? நான் ஒன்றுமே செய்யலையே, உங்களுக்கு தான் நான் ஊழியம் செஞ்சேன். நான் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கஷ்டப்படணும்? எங்கே இருக்கார் என்று சொன்னால் லாயர்ஸ்லாம் வர போகிறாங்க. எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து உன்னை குற்றவாளி என்று சொல்ல போகிறார். இவன் அந்த அரண்மனைனா அந்த சிறைச்சாலையில் எத்தனை வருஷம் இருந்தானா? 2 வருஷம் இருந்தாராம். எத்தனை வருஷங்க? 2 வருஷம். இந்த 2 வருஷத்தை தான் கொரிந்தியர், கொலேசியர், அதுக்கப்புறம் கலாத்தியர், உங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதின நாட்கள் இந்த நாட்களில் தான். அவரை உள்ளே போட்டுடலாம், அவரை அழிச்சிடலாம், எது வேணால் நடக்கும். ஆனால் பவுல் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. என் கட்டு எதுக்கு தெரியுமா? வெளியே இருக்கீங்க நீங்கள், பார்த்தீங்களா? அது உங்களை திடப்படுறது சுவிசேஷத்துக்காக தான் நான் இருக்கேன். அப்படி நான் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன்னா, நான் ஆண்டவருக்காக கஷ்டப்படுறேன். நான் கவலைப்படாதீங்க. யாருமே அவர் தான் சொந்த பிரச்சனை வச்சு நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, நான் சீக்கிரமாக விடுதலை ஆகணும்னு ஒரு தடவை கூட அவர் சொன்னதே இல்லை. என் கட்டு உனக்கு ஆசீர்வாதம், என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய போராட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னான், எனக்குள்ளே உலகத்தில் இருப்பவனும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருப்பவர். இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் அசால்ட்டாக போடுவீங்க. இந்த பவுலுடைய அவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் உயர்த்த ஆரம்ப பண்ணுவார். நான் என்ன பண்ணேன்? சுவிசேஷன் சொன்னேன், சபை நிறுவன பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து அவர்களுக்கு சாட்சியாக நான் இருப்பதற்காக கர்த்தர் எனக்கு இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நீங்கள் போறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க. என் ஓட்டத்தை எப்படி முடிச்சாரா? சந்தோஷத்தோடு முடிச்சாரா? எங்கேயா இருக்கார் அவரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை சாட்சியாக வைக்கப் போகிறேன், உன்னை சாட்சியாக எடுத்து நிறுத்தப் போகிறேன், உன்னை சாட்சியாக வைக்கப் போகிறேன். சாட்சின்னு அவர் என்ன நினச்சிருப்பார்? ரோமில் போய் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போட்டு. இப்போ இவங்க சொன்னாங்களா சாட்சி? அந்த சாட்சி இல்லை. எந்த சாட்சினா, அவரை சிறைச்சாலையில் உள்ளே கொண்டு வந்து ஜெயிலில் வச்சு அவரை சங்கிலிகளால் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தேவனுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தான். யோசித்து பாருங்கள். நீ சாட்சியாக இருப்பேன். நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அவன் ஒரு கைதியாக இருக்கிறான் பேலஸில். அவன் ஒரு சாதாரண ஆளாக இல்லை. அவன் ஒரு கைதியாக இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற சாட்சி
ஆண்டவரே என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுனால நான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறேன். 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொரு போர் சேவர்கள் வந்து இருப்பார்களாம். 2 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து போர் சேவகர் இருப்பார்களாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த போர் சேவர்களுக்கு நான் சொன்ன மொத்தம் 16,000 போர் சேவகர்கள் இருந்தார்கள். இவன் அந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தரும் வந்து உன்னை செயினில் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க, உன்னை பார்த்துக்க இருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஆண்டவரை பற்றி சொல்லி 4 பேர் இருப்பாங்கன்னா 4 பேர்த்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிடுவான். அடுத்த டியூட்டிக்கு வரவங்க பாருங்கள் 4 பேர், அவனுக்கு 4 பேர்த்துக்கு சொல்லிடுவான். இப்படி எல்லா போர்ச்சவங்க நான் சொன்ன 16,000 பேருக்கும் சுவிசேஷம் யார் மூலமாக பரவிச்சு தெரியுமா? பவுல் மூலமாக. எப்படி பரவிச்சு? மேடை போட்டு மைக்கு கொடுத்து லைட்டு போட்டு அடித்தாங்களா? இல்லை, சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு காவல் காக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல 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 போர்ச்சேவர்கள்லாம் ஒருத்தராக அந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய நித்திய வார்த்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்களாம். வஸ்திரம் சொதுக்கு எந்த சூழ்நிலையை குறித்து நான் நீங்கள் என்ன பண்ண மாட்டேன், நான் கஷ்டம், நான் அமிழ்ந்து போக மாட்டேன். எந்த சூழ்நிலை என்னை நெருக்கினாலும், எந்த சூழ்நிலை, எந்த ஒரு போராட்டமும், எந்த ஒரு கஷ்டமும் என்னை நெருக்கினாலும் நான் அழிந்து போக மாட்டேன். நான் இன்னும் வளருவேன், நான் இன்னும் அதிகமாக வளருவேன். நாளுக்கு நாள் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். பிரச்சனை ஒரு வகை கூட்டி கொண்டு இருக்கிறது. சாத்ராக் மேஷாக்கு அக்கினி சுவாலை மாத்திரம் இல்லை, 7 மடங்கு அக்கினி சுவாலையை போட்டாங்களாம். 1 மடங்கே தாங்க முடியாது, 7 மடங்கு எவ்வாறு இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் கூட என்ன தருமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் கத்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் கத்தர் உங்களை வெகுமதி கத்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் ஒருவேளை சிறைச்சாலையின் மாதமாக இருக்கலாம், ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இந்த வியாதியில் இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். நான் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் சொல்ல முடியும். ஐசிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ முறை 2011 இந்த 2024 வரைக்கும் ஐசியில் போவேன். பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் திருப்பி ஆண்டவர் கொண்டு வந்து வெளியே விட்டுருவார். அதனால் ஏன் அப்படி வந்துருச்சு? அதனால் ஊழியத்தை விட்டுடலாம், அதனால் எல்லாத்தையும் விட்டுடலாம், வேண்டாம் அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, அது பண்ண முடியாது, என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அவ்வளவு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென். ஏன் இந்த பிரச்சனை? why me Lord, why me? எனக்கு ஏன் நிறைய பேரோட வாழ்க்கை இதுதான் கேள்வியாக இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கை இதுதான் கேள்வி. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக கத்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். நீங்கள் சாட்சியாக இருப்பதற்காக கத்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கத்தர் சில காரியங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். உங்கள் சூழ்நிலை முடிவில் மாற்றம், உங்கள் பிரச்சனை எப்படி என்பது ரொம்ப முக்கியத்தை விட உங்கள் பிரச்சனையிலேருந்து எப்படி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார் அதுதான் முக்கியம். யோபு அதுதான் செஞ்சார். ஒன்றுமே செய்யலை. அவர் 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை பார்த்தாலாம். ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? எல்லாம் மறித்து போயிட்டாங்க, பிள்ளைகள் மறித்து போயிட்டாங்க, ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் போயிடுச்சு. அவனோட சரீரமும் சாவுக்கு ஏதுவான சரீரமாக போயிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் கத்தரை காண்பேன். அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்ணு காணும். ஒரு நாளாவது ஏன் ஆண்டவரே, நான் உத்தமனாக தான் இருந்தானே. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமாக இருந்தான். ஏன் அவனுக்கு அப்படி நடக்கணும்? பிசாசு போய் கேட்குறான், அவனை நீ வேலி அடைச்சி வச்சிருக்க. இன்னைக்கு கத்தர் உங்களை குடும்பத்தை, என் குடும்பத்தை ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நம்புகிறோம் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என்ன வேலி தெரியுமா? இரத்த கோட்டை. ஆமென். வேலி அடைத்து வச்சிருக்கா. பிசாசு தொட முடியாது. எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் ஒரு நாள் கூட அவன் வாயில் பாவம் செய்யலை, ஆண்டவரை மறுதளிக்கலை, ஏன்னு கேட்கல.
ஒரு ஓட்டை வச்சுட்டு சுரண்டிட்டு இருக்கான் உடம்பு, எல்லாம் இழந்து போச்சு. எப்படி சொல்ல முடியும்? பிரியமான தேவச்சனமே, எல்லாம் உங்கள்கிட்ட வந்து அழிந்து போயிருக்கலாம். உங்கள் கூட இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் உங்கள்கிட்ட விட்டு லாஸாக போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்பு, ரெட்டிப்பான நன்மையை தருவார். திரும்பு. சிறைச்சாலை இருக்கியா, நீ அரண்மனைக்கு போ. யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து நேராக எங்கே போனார் தெரியுமா? அரண்மனைக்கு. அது மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. கழுதையை தேடிக்கொண்டு போன சவுல் என்னவா ஆனா? ராஜாவா ஆனா. சகோதரரை பார்க்க போன தாவீது என்னவானா? ராஜாவானா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பாதையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை பிஸ்னஸ், ஒருவேளை வேலை உங்களுக்கு போயிருந்திருக்கலாம், ஒருவேளை சம்பளம் குறைச்சிருந்துருக்கலாம், ஒருவேளை கம்பெனி மூடிருக்கலாம். எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவர் வேற இடத்துல ஒரு வேலை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். இதை விட 2 மடங்கு சேலரியை கர்த்தர் கொடுப்பார். நம்புற ஒரு ஆமென் சொல்லாமா? இதை விட 2 மடங்கு. ஒரு வேலை போயிருந்திருக்கலாம், வேலை போயிருந்தாலும் ஆண்டவர் நல்லவர். அவர் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார். நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி இருக்காப்புல, தசம பாகத்தில் ரொம்ப கரெக்டாக இன்ன வரைக்கும் இருக்கிறார். வெளியே இருந்தாலும் இன்ன வரைக்கும் தசம பாகத்தில் அவருடைய மேஜர் அமௌண்ட்டு தான் நம்ம வாடகைக்கு மாதம் நம்ம சந்திச்சாகணும். அவர் கரெக்டாக அந்த டேட்டில் நம்ம சொல்லவும் வேணாம், கேட்கவும் வேணாம், என் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா அவருடைய அந்த பணம் வந்திருக்கும். இந்த பணத்தை வச்சு தான் வாடகையும் சம்பளத்தையும் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். தசம மாத்திரம் உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். விதைச்சி மாத்திரம் பாருங்கள், உங்கள் விதையை ஆண்டவர் பழுகி பெருகும்படி கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 28:20 எடுத்து வாசிங்களேன். இந்த காரியத்தின் நிமித்தம் உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கை இந்த சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன். சொல்றான், உங்க நிமித்தம் தான் நான் கட்டப்பட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்பணும். யூதர்களுக்காக அவன் சொல்ற வார்த்தை, இஸ்ரவேல் நிமித்தமாய் இந்த சங்கிலியில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 6:19-20 எடுத்து வாசிக்கலாம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் பாருங்க, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி அப்படின்னா என்னது? இங்கிலீஷில் சொல்லுங்களேன். இல்லைன்னு தெரியல நமக்கு, இல்லை பைபிள் வேர்டு நினச்சிக்கிறோம். ஸ்தானாதிபதினா அம்பாசிடர், நம்ம கைதி. ஆனால் அவன் என்னன்னு சொல்கிறான்? அம்பாசிடர்னா ஒரு கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ். அவன் சொல்கிறான், நான் கைதி இல்லையா, நான் என்னமா இருக்கேன் தெரியுமா? ஆண்டவருக்காக நான் ஸ்தானாதிபதியாக இருக்கேன், அம்பாசிடராக இருக்கேன். சொல்ல முடியுமாங்க? I am ambassador of Lord Jesus Christ. How he looked the problem. நீங்கள் ப்ராப்ளத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. ஆண்டவரை பாருங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பான். ஒரு கை என்ன பண்ணியிருக்குன்னா சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கு. இன்னொரு செயின் எங்கே கட்டப்பட்டிருக்கும்னா அந்த விலங்கு இப்படி இருக்கும், அந்த விலங்கோடு கூட ஒரு செயின் இருக்குமா. அந்த செயின் யார்கிட்ட இருக்கும்னா அந்த சோல்ஜர்கிட்ட இருக்கும். அவர் எப்படி ரெஸ்ட் ரூம் போவார், அவர் எப்படி எழுதுவார், அவர் எப்படி முதுகில் எப்படி சொரிய முடியும், என்ன பண்ண முடியும்? எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ கட்டு. இது தாங்க கட்டுன்றாரு. இந்த கட்டு எதுக்குதுன்னா தெரியுமா? நீங்கள் எல்லாம் மனம் திரும்புன்றதுக்காக, நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டுன்றதுக்காக, நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டுக்காக என்னுடைய கட்டு. நான் அம்பாசிடர்யா, நான் சாதாரண ஆள் இல்லை, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. நீங்களும் நானும் விசுவாசிகள். ஆண்டவருக்கு இயேசுவுக்காக அவன் ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். He himself as a victory, not a victim. He himself as a conqueror. எல்லாத்தையும் ஜெயித்துட்டார்.
எல்லா கஷ்டம் இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படலங்க. 1600 போர்ச்சேவர்கள் இருக்காங்க, பயந்தாரா? பயப்படல. நம்ம ஒரு போலீஸை பார்த்தாலே என்ன பண்ணிடுவோம், ஒரு போலீஸ் வந்து நிப்பாட்டினாவே லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, தடை பார்த்துக்கணும் இருக்கான்னு. ஆனால் போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக சின்னோண்டா இருப்பார், ரொம்ப ஒல்லியாக அப்படியே இருப்பார். அவர் இப்படி காட்டினா என்ன ஆகணும் சொல்லுங்களேன், நிப்பாட்டணும். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறார் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டே இருந்து. நிறைய பேர் விசா கிடைக்கலன்னா ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க, வேலை கிடைக்கலன்னா ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க, சுகம் கிடைக்கலன்னா ஆண்டவர் மறுதளிச்சிருவாங்க. ஏன் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா சில காலம் வரைக்கும் ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் ஆயத்தப்படுத்தி தேற்றி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அதுக்கு தான் இந்த பாடு, why me Lord, ஏன் எனக்கு சொல்லுங்களேன், ஏன் சொல்லுங்க, ஏன் எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஏன் எனக்கு சொல்லுங்களேன், சொல்லுங்க. இன்னொரு தடவை, ஏன் எனக்கு, பக்கத்தில் பார்த்து ஏன் உங்களுக்குன்னு சொல்லுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நல்லா தான் ஜெபித்தார், நல்லா தான் ஊழியம் செஞ்சார், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னார், சபைகள் தோறும் சுவிசேஷம் சொன்னார், அங்கங்கே சபையை கட்டினார், அங்கங்கே ஜபக்கூடங்கள் நடத்தினார், அங்கங்கே ப்ரேயர் சென்டர் ஆரம்பிச்சிச்சு, அங்கங்கே சர்ச் நடந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் குத்திக்கு போட்டாங்க. ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயில்னால் ரொம்ப கொடூரமான ஜெயில். 2 வருஷம் ஒரே இடத்துல இருக்க. யோசித்து பாருங்கள், ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா? சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் கூட்டு பார்ப்பீங்க, அதில் சிங்கம் வச்சுருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? சிங்கம் இருக்கும். இந்த சிங்கத்தை கட்டுப்படுத்த ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ரிங் மாஸ்டர். அவர் பேர் என்னது? ஆமாம். அவர் கையில் என்ன பண்ணுவாரா, சாட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பார். என்ன வச்சுருப்பார்? சாட்டை மாதிரி வச்சுருப்பார். இந்த ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுவார், அந்த கூண்டில் போய் அந்த சிங்கத்தை வெளியே கூட்டிகிட்டு அந்த ஷோவை நடத்துகிற வரைக்கும் அவருக்கு உள்ளே பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தா தைரியமாக இருப்பார், சிங்கத்தை அடக்கின மாதிரி இருக்கும். அந்த சிங்கம் என்ன நினைக்கும், ஒரு பயங்கரமான ஆள், அதனால் அவர் நம்மளை வந்து கட்டி வச்சுருக்காரு, நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, பேசாமல் இருக்கணும். ஆனால் உண்மை மாத்திரம் சிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஒரு டம்மி பீஸுன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிங் மாஸ்டரை போட்டு தள்ளிடும். இந்த சிங்கம் அவரை பார்த்து பயப்படுது, இவர் சிங்கத்தை பார்த்து பயப்படுறாரு, ஆனால் வெளியே பார்த்தா தெரியாது. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. பவுல் என்ன செஞ்சானா, தேவனுடைய ராஜ்யத்தை எங்கேருந்து கட்டினார் தெரியுமா? சிறைச்சாலையில். எங்கேருந்து கட்டினார்? நம்மளாம் தான் பண்ணுவோமா, இன்னும் காலில் குளிருது, மழை வேற ஜோம் பண்ணிவிட்டோம், மழை போட்டு ஊற்றுன்னு ஊற்றிட்டே இருக்குது, நேற்று வரைக்கும் பெஞ்சிருக்கு. பிலிப்பியர் 1:13 எடுத்து வாசிக்கலாம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஆமா, எங்கன்னு சொல்றாருங்க, போர்ச்சவகம் நிற்கிறான், அங்கேருந்து சொல்கிறாரு. சிறைச்சாலை இருக்கிறான், கைதியாக இருக்கிறான், அங்கன்னு சொல்கிறான். நான் கைதி இல்லை, நான் அம்பாசிடர், நான் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன். அவனுக்கு பயம் இல்லை, திருவசனத்தை தைரியமாக சொல்ல ஆரம்பித்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தை கூட்டி பாருங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆண்டவரை ஏன் இதுக்கு இன்னும் நடக்கலை, நான் ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், எதற்காக இந்த உபத்திரம், எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த கஷ்டங்கள், எதற்காக இந்த நஷ்டங்கள், எதற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஜெபத்தை கூட்டுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோன்னு தெரில, ஆனால் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வேலை செய்து ஒரு 2 ஆத்மாவை தேவனோட ராஜ்யத்துக்கு சேர்த்து விட்டுட்டு போங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா வர முடியாது நம்மளால், ஆனால் மழை அப்படி தான் பெய்யுது, பயங்கரமான மழை பெய்யுது. பிரியமான தெய்வச்சனமே, எதற்காக இந்த பிரச்சனை, எதற்காக பிரச்சனை? why me Lord, ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் உங்களுக்கு மாத்திரம்னா கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். பக்கத்து வீட்டுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார், அந்த தெருக்களுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார், அந்த ஊருக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார்.
எரிகோவில் ஒரே ஒரு சாட்சி இருந்துச்சு. எரிகோ மதில். யார் அது? ஒரே ஒரு ராகாப். ராகாப் யாருங்க? பெரிய பரிசுத்தமானா? பரிசுத்தவாட்டியா? இல்லை, அவள் யாரு? வேசி. ஆனாலும் ஜாஷாவும் காலேப் எங்கே போய் தங்கியிருந்தாங்க தெரியுமா? ராகாப் வீட்டில் இருந்தாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தேடி வராங்க, அவளை மறைச்சி வச்சுறா, விட்டுறார். அப்போ அவள் சொல்கிறான், என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் செங்கடலில் கடந்தீங்க பார்த்தீங்களா, அப்போவே எங்களுக்கெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பயந்துட்டோம், நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னப்போ, நிச்சயமாக காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு நூலை கட்டி, சோப்பு கயிறை கட்டி தொங்க விட்டு அதில் வெளியே இறங்கி போயிட்டாங்க. அப்போ சொல்கிறான், இந்த சிகப்பு நூல் எடுத்துறாதீங்க, இதுதான் எங்களுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக வடிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, அதுதான் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறது. ஆமென். கடைசியில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா ராகாபை பற்றி சொல்லப்பட ஆரம்பிச்சிருக்கோம். சல்மோனை கல்யாணம் பண்ணவர் யாருன்னா ராகாப். அவனுடைய சந்ததியில் வந்தது தான் ஈசாயோட குமாரன் ராவிது, தாவீதுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி கொண்டாடுறாரு பாருங்க ஆண்டவர். எதுக்குமே பயன்படாத உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். எதுக்குமே பயன்படாத, எதுக்குமே ஒன்று, எனக்கெல்லாம் ஜெபிக்கவே தெரியாதுங்க உண்மையிலே. என் ஒய்ஃபை கேட்டு பாருங்க, ஜெபமே பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, உளருமே. ஆனால் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரா? என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னால் ஒன்றுமே முடியாது. ஒரு ஜெபம் பண்ணுற சொல்லுவேன், பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், பாஸ்டர் என்னை செபிக்க மாத்திரம் கூப்பிட்டாங்க. லீடர்ஸ் வீட்டில் நான் ஒரு லீடர், ஏஜி சர்ச்சில் திருவண்ணாமலையில். என்னை மாத்திரம் ஜெபத்துக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் அடுத்த வாரத்துலேருந்து நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், இவர் அந்த சர்ச்சுக்கு வராமல் போயிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாவம், அந்த பாஸ்டர் ஜான் பால், அந்த பாஸ்டர் பேர், அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் கொடுக்கல உங்களுக்கு, நீங்கள் வாங்க, நிச்சயமாக வந்து உட்காந்துருந்தா போவேன். எல்லா லீடரும் கேட்பான், ஏன் அவர் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் மாத்திரம் பேசாமல் இருக்காரு. எனக்கு பண்ண தெரியாது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்நிய பாஷப்பட்ட எல்லாம் தெரியும், ஆனால் ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் சர்ச்சில் என்னவா இருக்கா, லீடராக இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை அப்படியே செஞ்சுட்டு, வேலை செஞ்சுட்டு, ஊழியம் செஞ்சுட்டே வந்து, அதுக்கப்புறம் கத்தர் எல்லாமே எடுத்தோடனே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்தந்த நேரத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அன்றைக்கி நான் நினைக்கல நான் வந்து ஒரு பாஸ்டர் ஆகி ஊழியம் செய்வேன்னு நான் நினைக்கல. அன்றைக்கி ஒரு மேனேஜராக தான் இருந்தேன். அன்றைக்கி நான் நினைக்கல, அது அந்த தினத்தில் வச்சது. ஆனால் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் அந்த நாளில் வச்சிருக்கிறார். நான் ஒரு நாள் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி உங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வெள்ளிக்கிழமை எடுத்தேன், பரலோகமும் நரகமும் சொல்லி. லாசரு எங்கே போயிட்டானா, ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான், பரலோகத்துக்கு போக முடியல. எங்கே போயிட்டான், பள்ளத்துக்கு போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான், அக்கினிக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான், இந்த லாசரு அமிச்சு பூமியில் இருக்கிற புத்தி அங்கேயும் போயிடுச்சு. இந்த லாசரு அமிச்சு தானே கிடந்தான், அவனை அமிச்சு விரலில் தண்ணியை தொட்டு என் நாக்கில் விட சொல்லுங்க. என்னங்க அது, ஒரு டம்ளர் குடித்தா கூட பத்தாது, பயங்கரமான அக்கினி. அது கூட அவனுக்கு இல்லை. விரலில் நினைத்து நாக்கில் இந்த தண்ணியை கொடுங்க, அவ்வளோ வேதனையானது. என் 5 பேர் என்ன சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, தயவுசெய்து அவனை அனுப்புங்க. மருத்துவம் ஒருத்தன் உள்ள போனால் நம்பி எல்லாம் வந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே இருக்காங்க அங்கே, தீர்க்கதரிசி இருக்காங்க எங்கே, பூமியில். யார் மோசே? யார் மோசே? நீங்களும் நானும் தான். ஆமென். அங்கே மோசே இருக்கிறாங்க, அங்கே தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்க வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். நீ பூமியில் இருக்கும்பொழுது என்னத்தான் அனுபவிச்ச, நன்மையை அனுபவித்த. ஆனால் இவனும் தீமையை அனுபவிச்சான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், ஆனால் இப்பொழுது நீ கஷ்டப்படுற. பிரியமான தேவச்சனமே, ஏன் எதற்காக ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் தேவைகளும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவரை நீங்கள் 2வது பிளேஸில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை விட்டு வெளியே போகிறோம், கடந்து போகும். முதலாவது, கிவ் டாப் ப்ரையாரிட்டி டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், அவர் உங்களை தள்ளிவிட மாட்டார். அவர் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நம்புறீங்களா? Why me Lord? ஏன் ஆண்டவர் எனக்கு? ஏன் தெரியுமா? என்னை ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு பரிசுத்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாய் கட்டுவதற்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரம் ஏன் ஆண்டவர் எனக்கு? அந்த உபத்திரம் ஏன்னா நீ மற்றவருக்கு சாட்சியாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, அவன் சொல்றான், நான் என்ன பண்ணா, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? புலம்புவதை என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. முறுமுறுக்கிறத விட்டுருங்க. தேவ பிரசனத்தை நாடுங்க. வியாதி வராது. வியாதி வந்தாலும் தப்பித்துக்கொள்ள கர்த்தர் வழியை செய்வார். சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், நன்மை கொடுப்பார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வருகையிலும் போகையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமான இடமாக இருக்கும், நீர்ப்பாய்ச்சான தோட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. 2 பேத்துக்காக ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை வச்சாரு. என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுக்க போகிற ஆசீர்வாதம் எவ்வளவாக இருக்க போகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, உன் சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். அதுக்கப்புறம் சொல்றா, உன் சந்ததி எப்படி இருக்கும்னா கடற்கரை மணல் தலை போல இருக்கும். அதே வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்க? யாக்கோபுக்கும் ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை இதிலிருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை ஆண்டோட வார்த்தை கொடுக்கும். இது உங்களை உற்சாகப்படுத்தும், இது உங்களை சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர கொண்டு போவார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க, நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா நீதிமானாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆகவே பவுலுடைய காரியங்கள் சிறைச்சாலையில் எல்லாத்தையும் தேற்றினது. ஆனால் அவன் சொந்த வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், இந்த முள்ளு என்கிட்ட எடுத்துருங்க அப்படின்றான். ஆனால் ஆண்டவர் சொல்வா, இல்லை பவுல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு எப்படி இருக்குமா? பூரணமாக விளங்கு. சிலதை ஆண்டவர் வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில காரியத்தை ஆண்டவர் அனுமதி வச்சிருப்பார், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த பலவீனம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு தெரியும் இவனை கொண்டு என்ன செய்யலாம், பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு. எப்போ தமஸ்குக்கு வரும்பொழுது சொல்வார், இவனை கொண்டு ராஜாக்களும் புறஜாதிகளின் நான் என்னிடத்தில் வரும்படியாக நான் இவனை தெரிந்து கொண்டேன்றார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நாளுக்கு நாள் உயர்த்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. வை மீ? ஏன் எனக்கு? சொல்லுங்களேன். ஏன்? ஏன் எனக்குன்னா ஏன் இதற்குத்தான். எதற்கு? மகிமைப்படுத்த, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கு சாட்சியாக இருக்க. உங்களை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுவார். மற்றவர்களெல்லாம் உங்களை பார்த்து திரும்புவார்கள். அவனே மாறிட்டானா, இவனே மாறிட்டானா, இந்த குடும்பமே மாறிச்சா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் முன்பகுதியை அப்படி கொடுத்துருப்பார். ஆனால் ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும். ஹல்லேலூயா. யோபோட முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராம். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக வார்த்தைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். முதல் ஆராதனை தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக கோடானு கோடி நன்றி சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் தியானிக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலனை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலர் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் தெரிந்து கொண்ட கனமுள்ள ஒரு பாத்திரம். ஆண்டவரே, அந்த காரியங்களை கர்த்தர் அருமையாக செய்யவும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற வார்த்தைப்படி எங்களுடைய ஓட்டத்தை நாங்களும் பவுலை போல பூர்ணமாக ஓடி முடிக்கத்தக்க கிருபையை கொடுங்க. நம்பிக்கையோட ஆண்டவரே எங்களோட விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அவைகளில் பொறுமையாக இருந்து ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஓட்டத்தை நீங்கள் சிறப்பித்து தரும்படியாக அப்படி திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல சுவாமி. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்